அப்பா, காரை நிறுத்துறீங்களாப்பா? எதுக்குமா? வெளியே எவ்வளவு பசுமையா இருக்கு, நாங்க இறங்கி பார்க்கணும்ல. ஊர்ல இதை விட இன்னும் நிறைய இருக்குன்னு சொன்னோம். எப்படியும் டிஃபன் சாப்பிட டைம் ஆயிடுச்சேம்மா. இங்கேயே நிறுத்திட்டு நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். மித்ரா, வண்டி நிறுத்துப்பா. ஜுன்னு, ஜாக்கிரதை. ஏ லக்கி, லக்கி, ஜாக்கிரதை. ஒண்ணும் ஆகாது லக்ஷ்மி. சிட்டில ரோடும் பில்டிங்கும் தவிர வேற என்ன இருக்கும்? பசங்களுக்கு இந்த இடம் ரொம்ப புதுசா இருக்கு. அதனாலதான் பசங்களை அப்பப்போ இப்படி இயற்கை நிறைஞ்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அக்கா, மத்ததெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்கக்கா. ஜானு என்கிட்ட கொடு, நான் எடுத்துட்டு வரேன். கார்ல பண்ணது பத்தாதா? ஓவரா பண்ணாம இங்க இருந்து போ. பரவாயில்ல ஜானு, நான் எடுத்துட்டு வரேன், கொடு. நீ போ போ ஜானு. லக்கி நெல்லு. ஏய் லக்கி, ஜுன்னு, ரோட்ல வண்டிங்க வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து விளையாடுங்க. சரிங்க தாத்தா. பரவாயில்ல விடுங்க, விளையாடிட்டு போட்டுமே. அவனுக்கு வெக்கமே இல்ல மனிஷா. நான் இங்க இருக்கங்கிற பயம் கூட இல்ல. வெக்கமும் பயமும் ஏன் இருக்க போதா ஆண்டி? இதுக்கு முன்னாடி அவங்க லவ்வர்ஸ், இப்பதான் அவங்க கப்பல் ஆயிட்டாங்க இல்லையா? நான் தான் கடைசியில ஒண்ணு இல்லாதவள் ஆயிட்டேன். உனக்கு என்னாச்சு? என் நிலைமை என்னன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது ஆண்டி. நான் மித்ராக்கு முன்னாள் காதலியா இல்ல வருங்கால மனைவியான்னு தெரியல. அவன் கைய பிடிச்சா கைய உதறி விட்டுட்டு போறான். என்ன ஆச்சுன்னு கேட்டா பசங்க இருக்காங்கன்னு சொல்றான். பசங்களுக்காகவா இல்ல லக்ஷ்மிக்காகவா? ஓ, அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. ஜுன்னு, லக்கி. ஏய் லக்கி, லக்கி, ஜுன்னு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் எங்க பார்த்தேன்? ஏய், அவ சாதாரண பொண்ணா தெரியலடா. நம்மள கண்டுபிடிச்சிட்டா. அன்னைக்கு நம்மள அடிச்சு போட்டு அவ புருஷனை காப்பாத்துனா. இன்னைக்கு நாம அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அவ அலர்ட்டா இருக்கா. இப்ப என்னடா பண்றது? வேலை கைவிட்டுலாமா? இந்த தடவை மிஸ் ஆச்சுன்னா மேடமே வந்து நம்மள போட்டு தள்ளிடுவாங்க. நாம நம்ம வேலையை முடிச்சிட்டு இங்கிருந்து போகும்போது அந்த வாளை எடுத்துட்டு தாண்டா போகணும். என்னாச்சு?
கொசுமா, எனக்கு கொசு கடிச்சிருச்சு. அது காதல் கொசுன்னு நினைக்கிறேன் ஆண்டி. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பாய். ஹாய், வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி வீடு நான் பார்த்ததே இல்ல. நந்தன் வம்சத்தோடைய ஆரம்பம் இங்க தான் தொடங்குச்சு லக்கி. ஆரம்பம்னு சொன்னா என்ன சித்தப்பா? நம்மளோட ஃபேமிலி இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஜுன்னு. ஓ, கேட்டிங்களா ஆண்டி? நம்ம ஃபேமிலின்னு சொல்றான். அந்த வார்த்தைய அவளோட வாய் சொல்லல, அவ கழுத்துல இருக்கிற அந்த தாலி தான் சொல்லுது. அப்படின்னா தாத்தாவும் அப்பாவும் இங்கதான் பிறந்தாங்களா சித்தப்பா? ஆமா, நந்தன் குடும்பத்துக்கு வாரிசா இப்போ நீங்க வந்துட்டீங்க. நாங்களும் இந்த வீட்லயே பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ இங்க பொறுக்கலனாலும் இது உன்னோட வீடுதான் ஜுன்னு. இந்த இடத்துல நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். பாட்டி, நாங்க வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டோம். செம்மையா இருக்கு. இங்கேயே இருக்கணும் போல தோணுது. அவ்வளவு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பாட்டி. ஆமா, நீங்க ஏதோ வாழை பத்தி சொன்னீங்கல்ல, அது எங்க இருக்கு? வந்ததும் வராதுமா, நம்ம வாரிசு வாழை பத்தி கேக்குறான் அரவிந்தா. இவன் நந்தன் குடும்பத்தோட வாரிசுன்னு நிரூபிச்சிட்டாங்க. எனக்கு அந்த வாழை பார்க்கணும் போல இருக்கு பாட்டி. எனக்கு காட்டுறீங்களா? இப்ப வேண்டாம் சொன்னு, நாளைக்கு காலையில பார்க்கலாம். முடியாது, நாங்க இப்பவே பார்க்கணுமா? அது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு காலையில பார்க்க தானே போறோம். பசங்க தான் ரொம்ப ஆசைப்படுறாங்களே, பார்க்கட்டும். அரவிந்தா, கூட்டிட்டு போய் காட்டு. போல வாங்க. ஜானு, நம்ம போய் வேலையை பார்க்கலாம் வா. சரிக்கா. என்னண்ணா டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. பழைய நினைவுகள் ஞாபகம் வருதா? அந்த நாட்கள் திரும்ப வரப்போகுதுண்ணே. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருக்கும், ஹாப்பியா இருக்கும்.